ஹாய் கைஸ், டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விளக்கெண்ணெய். தொப்புளில் எண்ணெய் வைப்பது நல்லதா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தொப்புளில் எண்ணெய் வைப்பது உடல் ஆரோக்கியம் மற்றும் சரும பொலிவிற்கு மிகவும் நல்லது. இது அஜீரணத்தை நீக்கி வயிற்றை ஆரோக்கியமாக வைத்து ஹார்மோன் சுரப்பை அதிகரித்து தூக்கமின்மையை தடுக்கிறது. தினமும் இரவில் தேங்காய் எண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் போன்றவற்றை தொப்புளில் தடவுவதன் மூலம் மூட்டுவலி மற்றும் சரும பிரச்சனைகளை குணமாகும். தொப்புளில் எண்ணெய் வைப்பதன் நன்மைகள். சரும பொலிவு. தேங்காய் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெயை தடவுவதன் மூலம் சருமம் மென்மையாகவும் பளபளப்பாகவும் மாறும். அஜீரணம் நீங்கும். வேப்ப எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தொப்புளில் தடவுவதன் மூலம் அஜீரண கோளாறுகள் நீங்கி வயிறு ஆரோக்கியமாக இருக்கும். மூட்டுவலி மற்றும் தசைவலி. கடுகு எண்ணெய் தொப்புளில் தடவுவதன் மூலம் மாதவிடாய், வயிற்றுவலி மற்றும் தசைவலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். கருவளம். தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயிலை தினமும் தொப்புளில் வைப்பது கருவளத்தை மேம்படுத்த உதவும். உதடு வெடிப்பு. தேங்காய் எண்ணெயை சூடாக்கி தொப்புளில் வைத்தால் உதடு வெடிப்பு நீங்கி உதடுகள் மென்மையாகும். தொப்புளில் எண்ணெய் வைப்பதை எப்படி பயன்படுத்துவது? இரவில் படுப்பதற்கு முன் சில சொட்டுக்கள் எண்ணெயை தொப்புளில் விட்டு அதை சுற்றி மென்மையாகவும் மசாஜ் செய்யவும். வடிகட்டிய வேப்ப எண்ணெய், கடுகு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம். சருமத்தை ஈரப்பதமாக்குகிறது. உங்கள் வறண்ட செதில்களாக இருக்கும் சருமம் உங்கள் முகத்தை மங்கலாகவும் உயிரற்றதாகவும் காட்டுகிறதா? சிறிது எண்ணெய் கொண்டு தொப்புளை மசாஜ் செய்யவும். இது எளிய தீர்வு உங்கள் சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் மாற்ற உதவுகிறது. தொப்புளில் எண்ணெய் தடவினால் அதை சுற்றியுள்ள சருமத்தின் வறட்சியை பெருமளவு குறைக்கலாம். இதற்கு ஆலிவ் மற்றும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். உள்ளங்கையில் சிறிது எண்ணெயை எடுத்து தொப்புளில் வைத்து வயிற்றில் தேய்த்தால் போதும். குளித்துவிட்டு வெளியே வந்தவுடன் உங்கள் சருமம் மிருதுவாக மாறிவிடும். அழுக்கை நீக்குகிறது. குளிக்கும் போது தொப்புளை சுத்தம் செய்ய மறந்து விடுகிறோம். உங்கள் உடலின் மேல் பரப்பில் உள்ள அழுக்குகள் உங்கள் தொப்புளில் சேரும். அதனால் தான் அடிக்கடிக்கு சுத்தம் செய்ய வேண்டும். பஞ்சு உருண்டையை எடுத்து ஜோஜோபா, குங்குமப்பூ மற்றும் திராட்சை விதை போன்ற லேசான எண்ணெய்களை பயன்படுத்தி தொப்புளில் தடவும். இந்த எண்ணெய் இறந்த செல்கள் மற்றும் அழுக்குகளை எளிதாக அகற்றி விடுகிறது. ஆனால் பஞ்சை அதிக அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம். இதனால் வலி அல்லது கீறல் ஏற்படும் அபாயம் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாதவிடாய் வலியிலிருந்து விடுபடலாம். மாதவிடாய் வலி என்பது உங்கள் அன்றாட நடவடிக்கைகளை பாதிப்பதால் இது மிக மோசமான வலி வகைகளில் ஒன்றாகும். சில சமயங்களில் மிகவும் வலி இருக்கும் போது வாழ்க்கையே கடினமாகிறது. இந்த சிக்கலை தவிர்க்க உங்கள் தொப்புளில் சரியான எண்ணெய்களை பயன்படுத்த வேண்டும்.